ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிட் நைட்லேருந்து பிட்காயின் பெரிய லெவலில் டம்ப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டம்ப்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இந்த டம்புக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டுமே கூட எடுத்திருந்தேன். அது ஏன் எடுத்திருந்தேன், அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி நான் யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டஸ்ட்ரஸும் கூட ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அது எந்த அளவுக்கு போயிட்டு வந்திருக்குது, நேற்று நான் எடுத்திருந்த ட்ரேட்ஸ் அதெல்லாம் கூட இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் டேஸில் ஷார்ட் டேர்மில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிட்காயின் ஒரு சின்ன பம்ப் அப்படிங்கிற இருக்குமா, என்ன லெவல்ஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, நேற்று ஏன் டம்ப் ஆச்சு, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கைஸ், இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் நீங்கள் பார்க்குற அனாலிஸ்ட் தமிழ். ஸோ தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே பிட்காயினோட சார்ட் அப்டேட்லேருந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சண்டே ஒரு வீடியோ அப்படிங்கிற பண்ணியிருந்தேன். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது, அடுத்த வீக் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப். ஆக்சுவலாக சொன்னதே சொல்ல போகிறது இல்லை. ஸ்டில் இப்போ 4 hour டைம் ஃப்ரேமில் பிட்காயின் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இது பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஒரு ரேஞ்சாகவே இருக்குது. ஓகேங்களா? உங்களால் அழகாக பார்க்க முடியும். இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் அப்படியே மூவ் ஆகிட்டு வந்துருக்குது. இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் ஹை. ஓகேங்களா? இதுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் ஆல்ரெடி நடந்தது. இது நேற்று நடந்தது. ஓகேங்களா? ஆல்ரெடி நடந்த ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஸ்விங் ஹை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி பிட்காயின் இந்த இடத்துல 4 hour டைம் ஃப்ரேம்லேயே மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்குது. உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீக்லி எஃப்இஜி இருந்தது. நான் இந்த கான்செப்ட்ஸ் பற்றிலாம் இன்னும் நான் நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே ஒன் பை ஒன்னாக இந்த எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் லேர்னிங் வீடியோஸ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருந்தது. அகைன் இந்த ஸ்விங் கொள்ளையா வந்துருச்சு. இந்த ஸ்விங் ஸ்ட்ரக்சர் கொள்ளையா நேற்று என்ன இருந்ததுன்னா, நான் அந்த வீடியோவில் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இந்த ஸ்விங்குள்ளே அகெயின் வந்தனால அகெயின் பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இல்லாமல் சைட்வேஸில் போயிட்டு இருந்தனால மேக்ஸிமம் இந்த ஸ்விங் லோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் மண்டே மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பிரடிக்டபுளாக எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக நம்மளால் சொல்லிட முடியும் வீக்கோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால. ஏன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் க்ளோஸில் இருக்கும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்கனால. ஸோ மண்டே மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதுக்கு அப்படியே அந்த ஆக்சுவலாக நான் சொன்னது என்னென்னா, ஸ்விங் லோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹையர் ப்ரைஸஸ் மேபி ஒரு $32,600 அந்த மாதிரி போகணும்னு சொல்லியிருந்தேன். பட் நேற்றே ஒரு பம்ப் அப்படிங்க இருந்தது. நேற்று ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு இன்னும் இந்த 1 hour டைம் ஃப்ரேம்லலாம் பார்ப்போம். ஓகேங்களா? நேற்று நான் ஆக்சுவலாக ஒரு சில ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ரைஸ் பம்ப் ஆகி இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் புஷ் ஆகிருக்குது. சரி, நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாதிரி பண்ணுவோம். பிட்காயினில் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸில் பண்ணியிருந்தேன். ஸ்கேல்ப் மாதிரி பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்லி எஃப்இஜியும் இருக்குது, ஒரு 15 minutes எஃப்இஜியும் இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு 4 hour எஃப்இஜி இருந்தது. ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆனதுனால சரி நம்ம இப்போவே ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஒரு 5 minute ஒரு 3 minute எனக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சோன்னா நான் ஒரு ஷார்ட் எடுத்திருந்தேன். அதே ஓகே அக்கௌண்ட்டில் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் இல்லாமல் நெக்ஸ்ட்டும் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா, இந்த பெரிய ஹோல் மூவ் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ஸாவது நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரைஸ் புஷ் இருக்கும் அப்படிங்கிற நான் நினச்சேன். பட் நான் நினச்சது ஹெவியாக டம்ப் ஆச்சு. நான் என்ன நினச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல $32,600 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த டெய்லியில் ரிஜெக்ட் ஆகி பிட்காயின் இன்னும் கீழே போகும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. 4 hourல நான் ரிஜெக்ட் ஆனது ஷார்ட் பண்ணது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேல்ப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டுமே தான். பட் இந்த 4 hour எஃப்இஜிலையும் ரிஜெக்ட் ஆகி இங்கே உங்களால் கிளியராகவே பார்க்க முடியும். ஸோ இன்னும் 15 minutesல போய்க்கிறேன் நான்.
ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட்குள்ளே மறுபடியும் என்டர் ஆயிருந்தேன். இதுக்குள்ளே கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. பட் ஸ்டில் நான் அது இந்த ட்ரேட்குள்ளேயே அகைன் வந்து என்டர் ஆயிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஓரளவு கிளியராக வந்து இருந்தது. அகைன் வந்து பிட்காயின் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போகும் அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்வீப் மாதிரி வந்து நடந்துங்குதுங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த 4R FEGக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதுக்கப்புறமா கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி மிட் நைட் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டை அடித்து தோச்சிருச்சு. ஸோ நான் இந்த இது வந்து எதுக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான், டே டைம் ஃப்ரேமில் அந்த FEG வந்து டெஸ்ட் பண்ணணும் பிட்காயின் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணினேன். பட் மார்க்கெட் ஹெவியாக வந்து டம்ப் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதுவே வந்து பார்க்கணும், நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸும் வந்து பார்க்கணும். S&P 500 ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறதுனால இப்போ ஆக்சுவலாக பிட்காயின் வந்து கரெக்டாக உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் வந்து மண்டே லோ எல்லாத்தையும் வந்து எடுத்துருச்சு. அண்ட் ஆல்சோ வீக்லி லோவையும் வந்து எடுத்துட்டனால மேபி அகெயின் வந்து இது வரைக்கும் எப்படி வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேபி ஒரு அகெயின் வந்து இங்கே இப்படி வந்து இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இந்த மண்டே வந்து டம்ப் ஆயிருச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மண்டே மார்க்கெட் எவ்வளோ பம்ப் ஆச்சோ அதை விட அதிகமாக வந்து டம்ப் ஆயிருச்சு. மேபி பம்ப் ஆகணும்னா இந்த மாதிரி வந்து பம்ப் ஆக வந்து சான்சஸ் வந்து இருக்குங்க. பட் லைக்லி சினாரியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஸ்விங் லோவை கூட இன்னொரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்விங் லோ வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது பிரேக் பண்ணிச்சுட்டானா அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட்டாக வந்து இருக்கிறது இந்த ப்ரீவியஸ் மந்தோட லோ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உடனே ஒரு பெரிய பம்போ உடனே ஒரு பெரிய டம்போ வந்து இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி இங்கே ஸ்வீப் ஆகி மறுபடியும் மேலே போகலாம். அப்படி இல்லை ரொம்ப இன்னும் வந்து டம்ப் ஆச்சுன்னா அக்ரெசிவாக வந்து இந்த ஸ்விங்கில் வந்து டெஸ்ட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க விஷயம். பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன சினாரியோ வந்து ரைட்லி ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸுமே வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுமே நேற்று ஆக்சுவலாக பயங்கரமாக வந்து டம்ப் ஆச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வரைக்கும் லண்டன் செஷன், ஏஷியா செஷன் அதெல்லாம் வந்து இருந்தது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 நல்ல பம்ப்பு. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க் செஷனு அது அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டம்பாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. S&P 500 வந்து லண்டன் செஷனோட க்ளோசிங்கும் நியூயார்க் செஷன் அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே தாங்க இதுலேயும் வந்து நடந்திருக்குது. ஆக்சுவலாக S&P 500லையுமே ஒரு 4R FEGயில் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்து கீழே வந்திருக்குது. அழகாக இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்குது. நான் இன்னொரு ஸ்கேல்ப்புமே கூட வந்து பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஒரு செட்டப் வந்து எடுத்திருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை வந்து இருக்குது. FEGனா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புங்க. இந்த அளவு பெரிய கேண்டில்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த பெரிய கேண்டில்ஸ்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சப்ளை அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து போய் லிக்விடிட்டி வந்து எடுத்துகிட்டு கீழே வரது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து S&P 500 விட ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, வீக்னஸ் அப்படிங்கிறது காட்டுது. ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா S&P 500 இன்னும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவே வந்து எடுக்கல. பட் பிட்காயின் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்கோட லோ அப்படிங்கிற வந்து எடுத்துருச்சு. மேபி S&P 500 வந்து இந்த செட்டப் போட்ட மாதிரி இது வரைக்கும் வந்து டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பம்ப் ஆச்சுடானா மேபி பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு விக் வந்துட்டு அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக பம்பாக வந்து சான்சஸ் வந்து இருக்குது. பம்ப் ஆச்சுன்னா ஆல்ரெடி பம்ப் ஆச்சுன்னா பெரிய விஷயம் வந்து இல்லைங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஐ மீன் ஆல்ரெடி நம்ம இருக்க இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் வந்து இருப்போம். அதுக்கப்புறமா எந்தளவு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுறேன். S&P 500 நம்ம நோட் பண்ண வேண்டியது இதுதான். இதுக்கப்புறமா S&P 500 ஓரளவுக்கு வந்து பம்ப் ஆகிட்டோ இல்லை இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி பம்ப் ஆச்சுன்னா பிட்காயின் வந்து பெரிய லெவலில் உடனே டம்ப் ஆகாதுங்க. இதுதான். ஓகேங்களா? நேற்று நான் இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணலாம், இது வேறு லெவலில் வந்து இந்த ட்ரேட் வந்து இருந்திருக்கும். ஸ்டில் ஓகே. நேற்று ஓவரால் வந்து மார்க்கெட்டில் பார்த்தது மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருந்தது. மேலேயும் கீழேயும் அப்படிங்கிற மாற்றி போயிருந்து. ஏன்னா எந்த அளவுக்கு பம்ப் ஆச்சோ அந்த அளவுக்கு டம்ப் ஆகிட்டு இருந்து. ஸோ அட்லீஸ்ட் நான் வந்து லூஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன். இந்த அக்கௌண்ட்டில் இன்னமும் அதே $1,500 வந்து இருக்குது. இப்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஸோ இப்போ நான் ஃபர்தராக வந்து ஷேர் பண்ண போகிறது நேற்று நான் எடுத்து இந்த ட்ரேட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட அக்கௌண்ட்டே வந்து ப்ளோ பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு $3,500 அக்கௌண்ட். அந்தளவுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து மேக் பண்ணியிருந்தேன். நிறைய தப்புங்க கைஸ். நான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்சனல் ஜேர்னலாகவுமே அமையும். எனக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம், உங்களுக்கும் ஒரு பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி சம்வேல இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இதை வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ளோ பண்ணியிருந்தேன்னா எனக்கு இது ஷேர் பண்ணுற தைரியம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பிரேக் ஈவனில் என் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் இந்த வீடியோ வந்து ரொம்ப இதுவாக வந்து ஓரளவுக்கு ஷேர் பண்ண முடியுது. இல்லைனா
என்னால் அப்படி இருந்திருந்தால் ஷேர் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. பர்சனலாகவே எல்லாருக்கும் வந்து இருக்கிற மாதிரி தானே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1000 பேர் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா எனக்கு அந்த கன்சர்னுமே வந்து இருக்குது. அதனால தான் வந்து ஷேர் பண்ணலாமான்னு தெரியல. பட் இப்போது அட்லீஸ்ட் நான் வந்து மேனேஜ் பண்ணி இது பண்ணாலும் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் கைஸ். நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன். ஸ்டில் இது இனிஷியல் ஸ்டேஜஸ்னால தப்பு பண்ணுறது. நான் இதுக்கு முன்னாடி என்ன வந்து பண்ணிகிட்ருப்பேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பெரிய ஹையர் ஸ்விங்ஸ் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்லலாம் ட்ரேட் பண்ணதே வந்து கிடையாது. அவ்வளோவா பண்ணவே மாட்டேன் நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்விங்ஸ் வந்து பெரிய மூவ்ஸ் தான் வந்து கேப்சர் பண்ண நினைப்பேன். ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கற்றுட்ருக்கனால இப்போ தான் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுறனால ரொம்ப எமோஷன்ஸுங்க. நான் வந்து 5 மினிட்ல 15 மினிட்ஸில் தான் மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கேல்ப் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னலாக வந்து இதுவாக இருந்தது. ஸோ இதுதான் இது ஏன் நான் உங்களுக்கு குவான்டிட்டியுமே வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கரெக்டான ஒரு டீசெண்டான ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன வந்து ஆச்சுன்னு தெரியல. அக்ரெசிவாக நான் வந்து குவான்டிட்டிஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ்லேருந்து என்னோடய குவான்டிட்டிஸே ரொம்ப அதிகமாகிருச்சு. ரொம்ப எமோஷ்னலாக வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அகெயின் என்ன வந்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டெபாசிட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் இதெல்லாம் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டப்ஸே வந்து பார்க்காம கேம்பிளிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஓரளவு செட்டப்ஸ் பார்த்துட்டு திருப்பி இந்த அமௌண்ட் வந்து எடுத்தேன். பட் அது வந்து ரொம்பவே தப்பு. நான் அப்படியாவது அட்லீஸ்ட் விட்டுருக்கணும் எவ்வளோ அமௌண்ட் லூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் அட்லீஸ்ட் நான் வந்து இந்த தப்புலாம் வந்து பண்ணாமல் இருக்கணும். அண்ட் அதனால தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு $3,600 வச்சுருந்த ஒரு இது. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட $1,500 கீழெல்லாம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து இதெல்லாம் பண்ணது ஒரு $5,000 மறுபடியும் இன்சர்ட் பண்ணி மறுபடியும் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு $5,000 நான் கிட்ட அகெயின் வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே இருக்கமே $5,000 அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது தாங்க இந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கிறது. ஸோ $3,300 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக நான் பண்ணியிருந்த ஒரு தப்பான ஒரு விஷயம். அது இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா $5,200ன்னு. குவான்டிட்டிஸுமே 1 கோடிக்கான குவான்டிட்டிலாம் வந்து ட்ரேட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ பிளெண்ட் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இனிமேல் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அண்ட் கிரிப்டோவில் இது வந்து க்ளோஸ் பண்ணது ஆக்சுவலாக ஆல்ரெடி ரீசன் வந்து சொல்லிட்டேன். இந்த ட்ரேட் நான் வந்து ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லண்டன் செஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸ்டில் இது வந்து ஓரளவுக்கு ஓகேவான ட்ரேட் தான். நான் வந்து என்னோடய எமோஷன்ஸ்னால அகைன் வந்து க்ளோஸ் பண்ணேன். பட் அட்லீஸ்ட் இந்த ட்ரேடாவது பெரிய குவான்டிட்டிலாம் வந்து எடுக்கல. பிரேக் ஈவனில் அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கரெக்டாக வந்து பண்ணுவேன். பேக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பண்ணுவேன் நம்புகிறேன். இதுக்கு மேலே நான் எடுக்கிற ட்ரேட்ஸும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக இதுக்கு மேலே நோட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க, ஜேர்னல் மாதிரிலாம். இந்த வீடியோ ஜேர்னலும் செகண்டரி. அது இல்லாமல் நான் என்ன டே டு டேயில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. பட் ட்ரேடுக்கு வந்து மேக்ஸிமமே 2%, 2.5% தான் ரிஸ்க் பண்ணேன் கேபிட்டல் அப்படிங்கிறதெல்லாம். ஓரளவுக்கு நான் கரெக்டாக பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பித்தோன்னே நான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டாக இருக்கட்டும், என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ரேட் பண்ண என்கரேஜ் பண்ணுறியா, அது வந்து கேம்லிங். யாருக்கு வேணால் என்ன வேணால் ஐடியா வந்துருக்கணும். ட்ரேட் பண்ணுறது வந்து கேம்லிங் அப்படிலாம் வந்து இல்லைங்க. மோட்டோ என்ன வந்துருக்குன்னா கம்மியாக லூஸ் பண்ணி அதிகமான மணி அப்படிங்க மேக் பண்ணுறதா இருக்கணும். டிசிப்ளின்டாக வந்து இருக்கணும். ஃபர்தராக இதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். அண்ட் ஆல்சோ பி ஃபிட்டர் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து ப்ரொமோஷன் கிடையவே வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து உங்கள் பார்வையில் வந்து தெரிவிக்கணும். ஜஸ்ட் மேபி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ இந்த டாவ் மேக்கர் வந்து எப்படி ஸ்டெப் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட இன்குபேட்டில் வந்து வந்ததோ அதே மாதிரி தான் இந்த பி ஃபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேமிஃபை இந்த ரெட் கைட் அவங்களது. அண்ட் ஆல்சோ மூவ்ஸும் அது அதுலேயும் உங்கள் கண் வந்து வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு மூவ் டு ஒன் ப்ராஜெக்ட்னு நான் வீடியோ வந்து போட்டேன். ஆல்சோ ஸ்டெப் ஆப் வந்து கொலாப்ஸ் ஆனதுலேருந்து இப்போ இன்னும் ஸ்டெப்பனோட காம்படிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றியும் மேபி வீடியோஸ் வந்து பேசுகிறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. See you guys tomorrow with another video.